பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, எல்லாமே ஒன்றும் இல்லை, எல்லாமே நேர்முறையில் தான் நடந்திருக்கு, இதில் ஒன்றும் இது இல்லை. பட் அவ்வளோ நேர்முறையாக இருந்தால் எப்படி அமலாக்கத்துறை உள்ள போகும்? அண்ட் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு, ஸோ அதனால கேடரை உற்சாகப்படுத்தி வைக்கணும், அவங்களுக்கு வேற வழி கிடையாது. சரி வந்தா நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்களும் சவால் விடுவாங்க. ஆனா சவால் நீங்க என்ன விட்டாலும் பாருங்க, உங்களால இந்த மாதிரி மேட்டருக்கு பின்னணி என்னங்கிறத உங்களால எடுத்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. இதை மறுக்க முடியாத நிலைமை, இதுல எதுவுமே மறுக்க முடியலையே. கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க, பாஜக நம்ம தில்லியில இதே கேள்விதான், ராகுல் காந்தி எங்க இருக்காரு, எங்க போயிட்டாரு. இதுல தமிழ்நாடு விவகாரம் பாருங்க, ஒண்ணுங்க, காங்கிரஸ் தலைவர்களுக்கு திமுகவோட அரசியல் என்ன, திமுக அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, திமுக எப்படி பணம் வசூல் பண்ணுவாங்க, இதெல்லாம் நல்லா தெரியும். அதாவது இதுவரையில் எத்தனை ஊழல் விவகாரத்தில் விசாரணையோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விசாரணை. அண்ட் இதில் மத்திய அரசு தரப்புலேருந்து அமலாக்கத்துறைக்கு ஒன்றே ஒன்று, கடைசி மட்டும் போங்க, யாரு என்ன பார்க்காதீங்க, ஆதாரம் எவ்வளோ கிடைக்க நீங்கள் உங்கள் இதை பண்ணிட்டு போங்க. அரசியல் தலைவர்களுக்கு என்ன பயம் இருக்கும், இந்த அதிகாரிகள் நம்மளை காமிச்சு கொடுத்துருவாங்களா, இல்ல மணி ட்ரெயில் பாருங்க, பண ட்ரெயில் எங்கெங்க போயிருக்கு, யார் யாருக்கு போயிருக்கு, எப்படி போச்சு, யாருக்கு போயிருக்கு, அவங்க யாருக்கு நெருங்கியவங்க, யாருக்காக அவங்க வசூல் பண்ணாங்க, இந்த மேட்டர்லாம் வரப்போகுது. இந்த விவகாரம் பெருசாகிட்டே போகுது. டாஸ்மாக் விவகாரம் நம்ம ஏதாவது கலந்துட்டு நம்ம ஏதாவது இவங்க கூட இருக்கிற மாதிரி, நம்ம இவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போகுது, இது நமக்கு சரி இருக்காதுன்னு நினைப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில பாருங்க தொடர்ந்து மேல பேசுவது என்னன்னா, நமக்கு திமுக, நம்ம அந்த கூட்டணியில் இருக்கோம், ஆனா அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் இருந்து நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ இந்த டாஸ்மாக் கடைகள்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்ல ஸ்டாலின் போட்டோவை பாஜக மகளிர் அணியினர் ஒட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மகளிர் அணியை இறக்கி விட்டது இங்க இருக்கக்கூடிய தாய் குலங்கள், பெண்களுடைய வாக்குகளை பாஜக பக்கம் பெறுவதற்கான ஒரு வியூகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாக. அது கூடவே இது ஒரு விழிப்புணர்ச்சி. இது மகளிர்களை இது பண்ணும்பொழுது இதுல பாருங்க, இப்ப அரசு தரப்புல இருந்து ரியாக்ஷன் இருக்கும். இப்ப நேத்திக்கு நடவடிக்கை பாருங்க, உடனடியாக அவர்களை சிறையில் அடைத்து ஒரு நடவடிக்கை நடந்தது பாருங்க. அது தமிழ்நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை, அதே போல மீண்டும் நடவடிக்கை இருக்கும். இப்ப இந்த நடவடிக்கை இருந்ததுன்னா என்ன ஆகும், அரசு ஒரு விதமாக டிஃபென்சிவ்ல போயிடும். இப்ப பாஜக ஒரு எதிர்கட்சியா எப்படி செயல்படுறாங்கன்னா, இவங்களை டிஃபென்சிவ்ல வைப்போம், இவங்க தன்னை டிஃபெண்ட் பண்ண. ஆனா இதுவரையில் பாருங்க, இந்த மேட்டர் மேல தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்தோ முதல்வர் தரப்பில் இருந்தோ ஒன்றும் இதுவே இல்லை. இதுல ஒண்ணு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன நடக்குது, எதுக்காக தமிழ்நாடு அரசோட ஒரு நிறுவனத்து மேல அமலாக்கத்துறை ரெய்டு பண்றாங்க. அவங்க சொல்வது இது என்னது, இது இல்ல. அவர் செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, எல்லாமே ஒண்ணும் இல்லை, எல்லாமே நேர்முறையில தான் நடந்திருக்கு, இதுல ஒன்றும் இது இல்லை. பட் அவ்வளவு நேர்முறையா இருந்தா எப்படி அமலாக்கத்துறை உள்ள போகும்? அண்ட் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. ஓகே சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வர் வீட்டை முடிந்தால் அண்ணாமலை முற்றுகையிட்டு பார்க்கட்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் தோளில போட்ட துண்டு தான் அமைச்சர் பதவி, அதே நேரத்தில் இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு வரும்போது நாங்கள் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், 100 அண்ணாமலை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க தரப்புல இதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அதை ஏன்னா இது முன்னாடி பெருசாயிட்டே போகுது. என்ன கேட்டீங்கன்னா, இது பட்டணத்தில் ஒரு புது பூதம் டாஸ்மாக் விவகாரம். இந்த பூதம் பெருசாயிட்டே போகுது. இதை நீங்க இந்த மாதிரிதான், அதாவது நீங்க தைரியமா இருக்கீங்க, ஏன்னா கேடருக்கு இப்ப கேடருக்குள்ள ஒரு பரபரப்பு இருக்கு. டிஎம்கே கேடருக்குள்ள என்னையா இது புதுசா ஒண்ணு வர்றது, இத்தனை இப்பதான் ஒரு ஊழல் விவகாரம், அந்த ஊழல் விவகாரம், அது இது, ஒரு அமைச்சர் மீது புகார், சிபிஐ, இதெல்லாம் இருக்கும் பொழுது இது என்ன புதுசா இப்ப கிளம்புது? ஸோ அதனால கேடரை உற்சாகப்படுத்தி வைக்கணும், அவங்களுக்கு வேற வழி கிடையாது. சரி வந்தா நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்களும் சவால் விடுவாங்க. ஆனா சவால் நீங்க என்ன விட்டாலும் பாருங்க, உங்களால இந்த மாதிரி மேட்டருக்கு பின்னணி என்னங்கிறத உங்களால எடுத்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குதே.
இதை மறுக்க முடியாத நிலைமை. இதுல எதுவுமே மறுக்க முடியலையே. ஒண்ணுமில்லை, இதுல ஒண்ணுமே நடக்கலைன்னு செந்தில் பாலாஜி ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது சாதாரண ஒரு டினைல் மறுப்பு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இது ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு ஒண்ணுமே இல்லாத மேட்டர் இல்லை. இல்லாட்டி பாருங்க, இடி தரப்பில் இருந்து இதுவரையில் ஒரு இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு. ஒரு முதல் கட்ட ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனாக கோர்ட்ல இன்னும் நிறைய சொல்ல போறாங்க. ஓகே சார், இந்த விஷயம் குறித்து இப்போ தமிழக காங்கிரஸ் தான் ஓரளவுக்கு குரல் கொடுக்குறாங்க, திமுக ஆதரவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா வந்து டெல்லி காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்களையுமே தெரிவிக்காம இருக்காங்களே. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது குறித்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. என்ன காரணமாக இருக்கும் சார்? முதல்ல ராகுல் காந்தி ஊர்ல இல்லைங்க, அவர் மீண்டும் வியட்நாம் போயிட்டாரு. இப்பதான் வியட்நாம் போயிட்டு வந்தாரு. பாராளுமன்ற தொடர் நடந்துட்டு இருக்கு, பட்ஜெட் தொடர் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் ஊர்ல இல்லை. இப்பதான் சமீபத்தில் வியட்நாம் போயிட்டு வந்தாரு, மீண்டும் வியட்நாம் போயிருக்காரு. கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க, பாஜக நம்ம தில்லியில இதே கேள்விதான், ராகுல் காந்தி எங்க இருக்காரு, எங்க போயிட்டாரு. இதுல தமிழ்நாடு விவகாரம் பாருங்க, ஒன்னே ஒண்ணுங்க. காங்கிரஸ் தலைவர்களுக்கு திமுகவோட அரசியல் என்ன, திமுக அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, திமுக எப்படி பணம் வசூல் பண்ணுவாங்க, இதெல்லாம் நல்லா தெரியும். அதுல டிஎம்கே நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்களா டிஎம்கேவோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இதுல பாருங்க, அது 3 மொழி கொள்கையை பத்தி இருக்கட்டும், இல்ல புது கல்வி திட்டத்தை பத்தி இருக்கணும், மத்திய காங்கிரஸ் தலைவர்கள் இதுல பேச விரும்புவதில்லை. உள்ள ஃபீல் பண்றாங்க, இதை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்றது, இதுல ஏதாவது நமக்கு எங்கேயாவது இதாயிடக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த மேட்டர் பெருசாக இப்ப இதுல ராகுல் காந்தி மௌனம் ஆயிடுவாரு. அதை தவிர்த்து இப்ப இருக்கிற கூட்டணியிலே என்ன பார்ப்பாங்க, சரி இந்த மேட்டர் கிளம்பி இருக்கு, இதுல எவ்வளவு பேர் ஆம்பிடுறாங்க பார்க்கலாம், யாரெல்லாம் இது இதாகிறது, இது எவ்வளவு பெருசா போறது, இந்த பூதம் யாரெல்லாம் போய் பிடிக்க போகுது, இது அமர்வுகா நடவடிக்கையில எவங்கெல்லாம் சிக்க போறாங்க, இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச். எதிர்கட்சிகளை பொறுத்து மட்டும் சரி, ஆளும் கட்சியினரை பொறுத்து மட்டும் சரி, ஆளும் கட்சியோட கூட்டணி பொறுத்து மட்டும் சரி, எல்லாரும் வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்காங்க இப்போதைக்கு. ஆனா இந்த மேட்டர் நான் கேள்விப்படுவது என்னன்னா, சிவா சார், ரொம்ப கிளியரா சொல்லணும், பிராங்கா சொல்லணும், இதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அதாவது இதுவரையில் எத்தனை ஊழல் விவகாரத்தில் விசாரணையோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விசாரணை. அண்ட் இதில் வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து அமலாக்கத்துறைக்கு ஒரே ஒன்று, கடைசி மட்டும் போங்க, யாரு என்ன பார்க்காதீங்க, ஆதாரம் எவ்வளோ கிடைக்க நீங்கள் உங்கள் இதை பண்ணிட்டு போங்க, இவங்களை பிடி அவங்கள பிடி ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்ன ஆதாரம் இப்போ பாருங்க, அதிகாரிகள் லெவலில் இருக்குது. இப்போ அரசியல் தலைவர்களுக்கு என்ன பயம் இருக்கும், இந்த அதிகாரிகள் நம்மளை காமிச்சு கொடுத்துருவாங்களா, இல்ல மணி ட்ரெயில். பாருங்க, பண ட்ரெயில் எங்கெங்க போயிருக்கு, யார் யாருக்கு போயிருக்கு, எப்படி போச்சு, யாருக்கு போயிருக்கு, அவங்க யாருக்கு நெருங்கியவங்க, யாருக்காக அவங்க வசூல் பண்ணாங்க, இந்த மேட்டர்லாம் வரப்போகுது சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த டாஸ்மாக் விவகாரம், மதுபான விவகாரம் பெரிய அளவுல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பெரிய அளவுல எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து 8 மாநில முதலமைச்சர்களை சந்தித்து பேசுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி சந்திச்சு பேசியிருந்தாங்க. இந்த டாஸ்மாக் விவகாரம் பூதாகரமாக வெடிச்சு நிற்கக்கூடிய சூழ்நிலையில முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய இந்த முயற்சி எப்படி சார் வெற்றி பெறுமா, தடைப்படுமா? மற்ற மாநில கட்சிகள் தலைவர்கள் இதை எப்படி சார் பார்ப்பாங்க, இந்த பிரச்சனையா டாஸ்மாக் விவகாரத்தை? சிவா சார், இந்த டீலிமிட்டேஷன் முதல்லயே ஒண்ணுமே இல்லைங்க. அது பாருங்க, ஒண்ணுமே ஆரம்பமா இல்லை, ஒரு ஆரம்பமே இல்லாத ஒரு மேட்டர் இப்போதைக்கு ஒன்றும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு கணக்கீடுக்கு பிறகு, அதாவது 2026க்கு பிறகு ஒரு கணக்கீடு, அதாவது ஜனத்தொகை கணக்கீடு, சென்சஸுக்கு பிறகு நடக்க வேண்டிய மேட்டர். அது என்ன, அதுக்கு பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கும். அவங்க எல்லாம் மாநிலம் சென்று பரிந்துரை எல்லாம் அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டிஸ்கஷன். இது பெரிய எக்ஸசைஸ். இப்போதைக்கு ஒன்றும் சென்சஸே ஆரம்பம் ஆகல. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, 22ஆம் தேதியில் கூப்பிட்டவங்கலாம் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் என்ன சொல்ல போகிறாங்க, இதை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதில் என்ன பாருங்க, அந்த மேட்டர் இது ஒன்றும் மக்கள் மத்தியில், தமிழ்நாடு மக்கள் மத்தியில் என்னத்தை வித்தியாசம் பண்ண போகுது? ஒரு பப்ளிசிட்டி பிஆர் எக்ஸசைஸாக இருக்குமே வழியே வேற ஒன்றும் இருக்காது. அதுக்கு 22ஆம் தேதி மூணு இது ஏதாவது பெருசா திடீர்னு தகவல் வந்ததுன்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் எது இருக்க போகுது? இல்ல, அதுதான் சார் கேட்க வந்தேன். ஏன்னா வந்து இந்த டாஸ்மாக் விவகாரம் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு, ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இடியும் 1000 கோடி அப்படிங்கிற நிலையில தெரிவிச்சிருக்காங்க.
சோ அதே நேரத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் 40,000 கோடி 1,00,000 கோடி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஊடகங்களும் நார்த் சைடுல இருக்கக்கூடிய ஊடகங்களும் பெரிய அளவுல இந்த நியூஸா பிளாஷ் நியூஸா டைட்டில்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 8 மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸை பார்க்கும்போது இது போன்ற மு.க. ஸ்டாலின் 22ஆம் தேதி மீட்டிங் அப்படிங்கிறதுல கலந்துக்குவாங்களா இல்ல பேக் அடிச்சிருவாங்களா சார்? இல்ல பேக் அடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள வரும்போது நினைச்சுன்னு வருவாங்க, இது என்னவோ கூப்பிட்டாரு நம்ம போனோம், இதுல இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம. ஆனா கூடவே அது யோசிப்பாங்க, இந்த விவகாரம் பெருசாயிட்டே போகுது, டாஸ்மாக் விவகாரம், நம்ம ஏதாவது கலந்துண்டு நம்ம ஏதோ இவங்க கூட இருக்கிற மாதிரி, நம்ம இவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிக்சர் போகுது, இது நமக்கு சரி இருக்காதேன்னு நினைப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில பாருங்க தொடர்ந்து மேல பேசுவது என்னன்னா, நமக்கு திமுக, நமக்கு நம்ம அந்த கூட்டணியில் இருக்கோம். ஆனா அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் இருந்து நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. இது பாருங்க, இந்த மேட்டர் பெருசாக கூட்டணிக்குள்ள ஒரு இது வருங்க, ஒரு என்ன சொல்லுது, ஒரு சலசலப்பு ஆரம்பிக்கும். இதுல பெரிய புள்ளிகள்லாம் மாட்டிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒரு சர்னிங் சொல்லுவாங்க பாருங்க, அது ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுவரையில் பாருங்க என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா, டிஎம்கே கூட்டணி ஒன்னா இருக்கிறவரில் அதிமுகவுக்கு சான்ஸே கிடையாது, எதிர்கட்சி சான்ஸ் கிடையாது. இந்த கூட்டணியில பிளவு ஏற்பட்டால் தான் எதிர்கட்சிகளுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கரப்ஷன் கேஸ் வரும்பொழுது டிஎம்கே உடன் இல்ல நாங்க உங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு எவ்வளவு பேர் முன் வருவாங்க. இப்ப பாருங்க, திருமாவளவன் போல ஒரு ஒரு தலைவர், அவங்க கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்சி, ஒரு அலையன்ஸ்ல ஏதாவது சரியில்லைன்னா முதல் இண்டிகேஷன் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்ய போறாங்க தான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ரெண்டு கட்சிகள் பாருங்க எப்போதுமே அலையன்ஸோட இண்டிகேட்டர்ஸ், ஒன்று பாமக, ஒன்று நம்ம விசிகே. இவங்க ரெண்டு கட்சிகள் அவங்க முன்னாடியே அவங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கும். இப்போ ஒரு விதமா அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு பாஜக போராட்டத்துக்கு. அவர் பாஜக சப்போர்ட்டர் கிடையாது திருமாவளவன், அவர் ராகுல் காந்திக்கு நெருங்கியவர், அதுவும் மறந்துடக்கூடாது. அவர் எப்போதுமே ரெண்டு ட்ராக்கு, நம்ம இப்படி இல்லைன்னா அப்படி போனோம், இந்த கூட்டணிக்கு என்ன பாருங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஊழல் விவகாரம் அதிகமாகும் போது டிஎம்கேவோட இட ஒதுக்கீடு கணக்கு மேல பிரஷர் வரும். இந்த பிரஷர் ஏன்னா இப்ப இருக்கிற பாருங்க டிஎம்கேவோட அப்ரோச் என்னன்னா, இவ்வளவு சீட்டு தருவோம், இதை வாங்கிக்க, அதுக்கு மேல வேணும்னா எங்க கட்சி சிம்பல்ல போட்டிடுங்க, இப்படிதான் போன தேர்தலில் சொன்னாங்க, இன்னும் அதிகமா சொல்லுவாங்க. ஆனா அதாவது என்ன புரிஞ்சிக்க வேண்டியது என்ன சிவா சார், தமிழ்நாடு தேர்தலை பொறுத்து மட்டும், தமிழ்நாடு அரசியல் நிலைமையை பொறுத்து மட்டும் எதை இப்பவே முடிவான மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. டிஎம்கே கூட்டணி தான் திருப்பி வரும், எதிர்கட்சிகளால ஒண்ணும் பண்ண முடியாது, தமிழ் வெற்றி கட்சியாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதிமுகக்குள்ள சரியில்லை, பாஜகவாலும், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். அது மாதிரி போயிடும், களத்துல எல்லாம் மாற்றம் ஏற்படும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி.